Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நான் இந்த தோசைகள் யூஸ் பண்ணி 6 மந்த் ஆச்சுங்க. இந்த தோசைகள்ல இப்ப சுத்தமாவே தோசை வராது. இதுல எப்படி ஒட்டாம தோசை வர வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து தோசைகளை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓரங்களை எல்லாம் கருப்பு கருப்பா இருக்குல அத வந்து ஏதாவது கரண்டியோ இல்லனா நைஃபோ வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுறணுங்க. நம்ம வந்து தோசைகளை ஹீட் மட்டும்தான் ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு எடுக்க வரும். நார்மலா நம்ம ஹீட் இல்லாத தோசைகள் இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பா வரவே வராது. நீங்க தோசைகளை ஹீட் பண்ணிட்டு எடுத்து பாருங்க, ரொம்ப சுலபமா வரும். ரொம்ப ஈஸியா கை வலிக்காம எடுத்துடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஓரங்கள் எல்லாம் நீங்க லைவாவே பார்க்கலாங்க, எவ்வளவு ஈஸியா வருது அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த ஓரங்கள்ல இருக்க அந்த கருப்பு கருப்பா இருக்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம். தோசை சுத்தமாவே வரலன்னு தூக்கி போட்டக்கல்ல நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா முருகலா தோசை சுட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓரங்களில் உள்ள எல்லா அந்த கருப்பு கலர்ல உள்ள அழுக்கு எல்லாமே நம்ம சுரண்டி எடுத்துட்டோம். இப்போ இதை கொட்டிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணி தோசைக்கல் தேய்ப்பீங்களோ அந்த லிக்விடை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தோசைக்கல்லை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்ல தோசைகள் வந்து ஹீட் ஆகிருக்கு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கடலை மாவை கரைச்சிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், தோசை எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது அப்படிங்கிறத. ஸ்டார்டிங்கே வந்து தோசை மாவு ஊற்றிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் வருது அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒட்டாமல் வருதா என்னன்னு பார்க்கலாங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு செய்கிறத வந்து நீங்கள் வேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது, தூக்கி தான் போட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை லைட்டாக ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, சரியாக வரல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தில் வந்து முன்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தூட்டுக்கிட்டு நம்ம தோசைகள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கத்திரிக்காய் கூட அந்த காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த மூணில் எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயெல்லாம் தோசைக்கல்லில் படுற மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வேணான்னு தூக்கி போட்ட தோசைக்கல்லை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ வெங்காயம் வச்சு தோசைக்கல் ஃபுல்லாகவே எண்ணெயை வந்து தடவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறப்போ மொத்தமாக சேர்த்து ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கனமாக சேர்த்து ஊற்றணும். ரொம்ப மெலிசாக ஊற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோசை வராது, அந்தளவுக்கு சைடில் எல்லாம் ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கனமாக சேர்த்து ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம சுற்றி வர எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வேகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முட்டை வந்து சைடில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தது. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம தோசை ஊற்றும் போது ஒரு 2-3 தோசைக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வெங்காயம் வச்சு தோசைக்கல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தோசை ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கலாம். இப்போ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி வர எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம தோசைகளை க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.